ஆண்டவருக்கு பிள்ளைகள் என்று பார்க்கிறோம் இல்லையா? பிள்ளைகள்னா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? அப்பாவோட சொத்து ஃபுல்லா யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். இந்த உலகத்தை படைத்தவர் நமக்கு அப்பாவா இருக்கும் பொழுது, இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை படைத்தவர் நம்முடைய தகப்பனா இருக்கும் பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? பழைய ஏற்பாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த சேனல் 316 பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் ஏன் விசேஷித்தவர்கள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். போன வாரம் நாம் ஏன் விசேஷித்தவர்களில் நாம் மனவாட்டியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாம் ஏன் மனவாட்டி, நம் சபை, இந்த புறஜாதியான சபை தான் மனவாட்டி என்பதை குறித்து பார்த்தோம். எப்படி விலா எலும்பிலிருந்து, ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாள் வந்தால், அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் விலா எலும்பு குத்தப்பட்ட பொழுது எப்படி தண்ணீரும் இரத்தமுமாய் வந்தது, அதிலிருந்து எப்படி சபை பிறந்தது என்பதை குறித்து பார்த்தோம். அதற்கு பிறகு பேதுருவின் விலா எலும்பு தட்டப்பட்டது, அடிக்கப்பட்டது என்று பார்த்தோம். ஸோ இப்படி எப்படி நாம் மனவாட்டி என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்பதை குறித்து நாம் போன வாரம் பார்த்தோம். ஸோ யாருக்குமே கிடைக்காத ஒரு விசேஷித்த காரியம், அதாவது ஒரு ஸ்பெஷல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை? ஸோ இன்றைக்கும் அதே டாப்பிக்கில் நம்ம 2வது காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். நாம் ஏன் விசேஷித்தவர்கள். இதற்கான ஒரு தலைப்பு வசனம் நம்ம பார்த்தது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பார்ப்போம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. இந்த அவர்கள் யார் அப்படிங்கிறத நான் போன வாரமே சொல்லியிருந்தேன். இதுதான் தலைப்பு வசனம். அதனால கொஞ்ச நேரம் இதற்கு நாம் செலவு செய்துவிட்டு அடுத்து நாம் எப்படி இன்றைக்கு நாம் விசேஷித்தவர்களாக இருக்க போகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. இதில் நம்மை அல்லாமல்ங்கிறது யாருன்றது உங்களுக்கு தெரியும். நம்மைங்கிறத உங்கள் பேரை போட்டுக்கோங்களேன். இப்போது என்னுடைய பேர் ஆண்ட்ரூ, சரிங்களா? அவர்கள்ங்கிறது யார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதிகாரம் வாசிச்சிங்க அப்படின்னா பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக விசுவாசத்தில் ரொம்ப பெரிய ஆட்களாக இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எலியா, தாவீது, அவருன்னு நம்ம வியந்து பார்க்கக்கூடிய ஆட்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயங்களை செய்த ஆட்களை அப்படியே வரிசைப்படுத்தி வைத்திருப்பாங்க. இந்த முன்னாடி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த அவர்கள்ங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, அந்த ஒரு பெரிய ஜாம்பவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களை குறிக்கிறது தான் இந்த அவர்கள். இந்த அவர்கள், இந்த நம்மை அல்லாமலுக்கு பதிலாக நம்ம பேரை போட்டுக்கோங்க. அவர்கள் இந்த ஆண்ட்ரூ அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான காரியத்தை நமக்காகவே ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். பாருங்க, நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள். அப்பேற்பட்ட ஆபிரகாமும் மோசேவும் நம்மை அல்லாமல் பூரணராக முடியாது. அப்போ நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள், நாம் எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் பீப்புள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு உணர்ந்து கொள்ளணும். அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். நாம் மனவாட்டியாக இருக்கிறோம். அது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நாளிலே நாம் அதில் 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். என்னப்பா அந்த 2வது காரியம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க இல்லையா? 2வது காரியம் என்னன்னா, அப்பேற்பட்ட ஆபிரகாம் இருக்காரு, தாவீது இருக்காரு, யோபு இருக்கிறாரு. அவர்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக உற்று நோக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அவர் என்ன சொல்லி கூப்பிடுகிறார் என்றால், என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய ஆபிரகாம், என் தாசனாகிய யோபு. பாருங்க, தாசன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ இந்த தாசன்னா என்ன மீனிங், இந்த தாசன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சர்வன்ட், எனக்கு ஊழியக்காரன். அவ்வளவு பெரிய ஆபிரகாம் தான், அவ்வளவு பெரிய தாவீது தான். ஆனால் அவர்களை எப்படி அழைக்கிறார் ஆண்டவர்னா, என் தாசனாகிய தாவீது,
என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி பிசாசு அந்த ஆண்டவர்கிட்ட நிற்கும் பொழுது கேட்குறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அப்போ இந்த தாசன்கிற வார்த்தை ஒரு சர்வன்ட், ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன் என்கிற ஒரு பதத்தை குறிக்கிறது. ஆனால் நாம் ஏன் விசேஷித்தவர்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து பிள்ளைகளேன்னு அழைக்கிறார். பாருங்கள், நாம் எவ்வளோ விசேஷித்தவர்கள். அப்பேற்பட்ட ஆபிரகாமும் தாவீதும் ஆண்டவருக்கு தாசன், ஆனால் நாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம், எவ்வளவு விசேஷித்தவர்கள் நாம்ல. என்னப்பா புரியல, என்ன வித்தியாசம் தாசனுக்கும் பிள்ளைக்கும் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. இப்போது நாம் ஒரு கார் வாங்குகிறோம்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்குகிறோம். விலை உயர்ந்த கார், நல்ல BMW ஆடின்னு ஒன்று வாங்கிட்டு ஒரு கார் டிரைவர் கிட்ட அதை ஓட்ட சொல்லி கொடுக்குறோம். ஓட்டிட்டு போய் இடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. வண்டியை எங்கேயோ போய் இடிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு நியூஸ் வருது. நியூஸ் வந்தோன்னே உங்களுக்கு முதலாவது எண்ணம் எங்கே போகும்னா, ஐயோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோமே, இந்த காரை போய் என்ன பண்ணிட்டான் இவன், இடிச்சிட்டானே. ஏன்னா ஓட்டுனது யார்? டிரைவர், ஒரு வேலைக்காரன். ஆனால் இதே இடத்துல எவ்வளோ விலை உயர்ந்த காராக இருந்தாலும் பரவாயில்ல, அது 1 கோடியாக இருந்தாலும் 2 கோடியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை அந்த காரை ஓட்டினது உங்கள் பையனாக இருந்தால், அங்கே இடிச்சிட்டாங்க காரை அப்படின்னு நியூஸ் ஒன்று வந்துச்சு அப்படின்னா, முதலாவது உங்கள் மனம் என்ன பதைக்கும் தெரியுமா? பையனுக்கு என்ன ஆச்சு? கார் எவ்வளோ ரேட்டாக இருந்தால் நமக்கு அந்த நேரத்தில் என்ன ஆகாது, கவலை வராது. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கவலை தான் வரும். இப்போ தெரியுதா வித்தியாசம்? தாசனுக்கும் பிள்ளைக்கும் ஆன வித்தியாசம் இதுதான். இப்போ சொல்லுங்கள், நாம் விசேஷித்தவர்கள் இல்லையா? நம் மனவாட்டி என்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அது போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிள்ளைகள் என்று பார்க்கிறோம் இல்லையா? பிள்ளைகள்னால் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? அப்பாவோட சொத்து ஃபுல்லாக யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். இந்த உலகத்தை படைத்தவர் நமக்கு அப்பாவாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை படைத்தவர் நம்முடைய தகப்பனாக இருக்கும் பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் யாரையுமே ஆண்டவர் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடவே இல்லைங்க. வேணும்னா பாருங்கள், வசனம் எடுத்துக்கோங்கள். எப்போ ஆண்டவர் தெரியுமா முதன் முறையாக பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு? யோவான் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். பாருங்க, போதும். இப்போ ஆண்டவர் மரிக்கும் தருவாயில வந்துட்டாரு. ஏசப்பா மரிக்கிற தருவாயில வந்த பொழுதுதான் அவர் சீஷர்களை பார்த்து கூப்பிடுகிறார், பிள்ளைகளே. அது வரைக்கும் அவர்களை பார்த்து என்ன பண்ணல, பிள்ளைகளேன்னு கூப்பிடல. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மரிக்கும் பொழுதுதான் அந்த இரத்த சம்பந்தமான உறவு பிள்ளைகளோடு ஐக்கியப்பட உதவும். பாருங்க, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்னங்க உறவு, என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த இரத்த சம்பந்தம் தான். அந்த சிலுவை மரணம் தான் நம்மை தாசன் என்கிற ஒரு அந்தஸ்திலிருந்து ஒரு படி மேலே போய் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுகிற ஒரு அந்தஸ்து என்ன பண்ணிருக்கு, கொடுத்துருக்கு. அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் ஒரு எஜமானாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். எஜமானாய், அவர் கையிலிருந்து ஏதாவது கிடைக்குமா, இன்னைக்கு அவர் கொடுத்துருவாரா, இன்னைக்கு அவர் மண்ணா போஷிப்பாரா அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரத்தம் சிந்தி மீட்ட உன்னையும் என்னையும் ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கிறார்? ஒரு மனவாட்டியாய் பார்க்கிறார், ஒரு பிள்ளையாய் பார்க்கிறார், தன்னுடைய ரத்த சொந்தமாய் பார்க்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பதறி போகக்கூடிய ஒரு அன்பு தகப்பனாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனம் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இது ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு, உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவர் வருகிறார். வரும்பொழுது சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு உங்களிடத்திற்கு ஏதாகிலும் உண்டா? அப்போ அது வரைக்கும் அந்த பிள்ளைகளேன்ற வேர்டு என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் ஆண்டவர் மரித்த பிறகு, மரிப்பதற்கு சற்று முன்னாடியிலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. ஆண்டவர் எவ்வளவு ஆசையாக இருந்தால் நம்மை
பிள்ளைகளாய் மாற்றியிருப்பார். இல்லை, எவ்வளோ விசேஷித்தமான காரியம். இந்த உயில் எழுதும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உயிலே எழுதலைனாலும் பரவாயில்ல, அப்பாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு தான். அப்பாவுடைய எல்லா காரியங்களும் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், போயிடும். இப்போ அதற்கு ஒரு உதாரணமாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விளக்க போகிறேன். ஏன் பிள்ளை என்றால் என்ன ஒரு ஆசீர்வாதம், எப்படி நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆபிரகாம் பயங்கர பராக்கிரமசாலி, பயங்கர பணக்காரர், எக்கச்சக்க சொத்து. அவர்கிட்ட இருக்கிற இடம் பூமி தாங்கக்கூடாததா இருந்ததுன்ற அளவுக்கு அவருக்கு சொத்து. அந்த சொத்துக்கு ஒரு வாரிசு இல்லை, ஒரு பிள்ளை இல்லை. இப்போ இந்த பிள்ளைகளுக்கான ரேஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கரெக்டான ஒரு ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க. பிள்ளைக்கு தகுதியான ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கூட இருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஆதாம் ஏவாள் காலத்து மக்கள் பிள்ளைகளாக மாற முடியாது, நோவா காலத்து மக்கள் பிள்ளைகளாக மாற முடியாது, மோசேவின் காலத்தில் இருந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ள மக்கள் பிள்ளைகளாய் மாற முடியாது. ஏன்னா யாருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணலை, ரத்தத்தை சிந்தலை. அதற்கு பிறகு நமக்கு பிறகு வரக்கூடிய அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, 1000 வருஷம் அந்த அரசாட்சியில் வாழக்கூடிய மக்களாலே என்ன பண்ண முடியாது, பிள்ளைகளாய் மாற முடியாது. ஏன்னா ரத்தம் சிந்தி ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் நாம். ஸோ இந்த ஆபிரகாமுக்கு ஒரு 5 ஆப்ஷன் இருந்தது. பிள்ளைகளாய் மாறக்கூடிய தகுதி பெற்றவர்கள் 5 பேர் இருந்தாங்க. முதலாவது ஆள் லோத். லோத் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, லோத் ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். ஆப்வியஸாக ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாது இருந்ததுனால சொத்து யாருக்கு போகும், அடுத்தது அண்ணனுடைய மகன், வேற யாருமே கிடையாது. அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடுவதற்கு யாருமே கிடையாது. பாருங்கள், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26லேருந்து 31. தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரோன் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய சகோதரன். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கு முன்னே மரித்தான். ஏர்லி டெத். அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆரான் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. அதற்கு பிறகு ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். தேராகு லாஸ்ட் வசனம் பாருங்க, தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவி ஆகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமுடைய சகோதரன் மரித்து விடுறாரு. ஆபிரகாம், சாராய் கூட லோத் என்கிற ஒரு சின்ன மகனை கூட்டிக் கொண்டு அவர்கள் நடந்து வருகிறார்கள். இப்படிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ முதலாவது ஆப்ஷன் ஆபிரகாமுக்கு வாரிசாய், ஆபிரகாமுக்கு மகனாய் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாருக்கு போகுது அப்படின்னா லோத்துக்கு போகுது. ஆனால் லோத்தால வாரிசு ஆக முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த லோத்து எதற்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவன் தள்ளப்பட்ட தூதனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சர் போனீங்க அப்படின்னா அவன் தேவையில்லாத காரியங்களை செலக்ட் பண்ணான். ஒரு கண்ணுக்கு அப்படியே ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கிற சோதம் குமாராவை அவன் என்ன பண்ணான், செலக்ட் பண்ணான். எகிப்து போல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற சோதம் குமாரை செலக்ட் பண்ணான். சோதம் குமாராவில் அந்த பாவங்கள் நிறைந்து போன ஒரு காரியங்களை செலக்ட் பண்ணான். அதற்கு பிறகு அந்த சோதம் குமாரா அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவன் நடந்த காரியங்கள் ரொம்ப அருவருக்கக்கூடிய காரியங்களில் என்ன ஆயிடுச்சு, லோத்து அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் காரியத்தில் கலந்து போனார்கள். இப்போ முதலாவது ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய தகுதியை இழந்து போனது யார் அப்படின்னா பிசாசு. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு
அந்த பரலோகத்தில் அது லூசிஃபர் என்கிற ஒரு அந்த தூதனாய், மிகுந்த வல்லமையுள்ள ஒரு தூதனாய் இருந்த அந்த லூசிஃபர் கொஞ்சம் கொஞ்சமாய் பெருமையிலே போய் நானும் ஆண்டவருக்கு நிகராய் மாறுவேன் அப்படின்னு யோசித்து கீழே என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். அந்த பிள்ளை என்கிற ஸ்லாக்கியம் லோத்துக்கு கிடைக்கவில்லை. பிள்ளை என்கிற ஸ்லாக்கியம் அந்த சத்ருவான பிசாசுக்கு என்ன பண்ணவில்லை, கிடைக்கவில்லை. அப்போ ஃபஸ்ட்டு ரேஸில் ஓடிட்டு இருந்த லோத் என்ன பண்ணிட்டான், நடுவில் விழுந்துட்டான். 5 பேர் சொன்னேன் இல்லையா, ஆபிரகாமுக்கு 5 ஆப்ஷன் இருந்தது, பிள்ளையா யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதலாவது ஆள் லோத்து. இந்த லோத்து தள்ளப்பட்ட தூதனுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தான், ஆனால் நடுவில் கண்களின் இச்சை, கண்கள் போன பாதையில் என்ன பண்ணிட்டான், போய் கீழே விழுந்துட்டான். அடுத்து 2வது ஆள் எலெயாசார். யார் இந்த எலெயாசார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுடைய வீட்டிலே இருந்த ஒரு மேனேஜர், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1-4. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய, நல்லா கவனிங்க, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பாருங்க, எனக்கு பிள்ளை இல்ல ஆண்டவரே, என் வீட்டிலே இந்த தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை. என் வீட்டிலே பிறந்த பிள்ளை. இந்த எலெயாசார் எங்க பிறந்தான் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வீட்டிலேயே பிறந்து ஆபிரகாமுடைய வீட்டிலேயே வளர்ந்து ஆபிரகாமுக்கு ஒரு தத்து பிள்ளை போல வளர்ந்து கொண்டிருந்தவன் தான் இந்த எலெயாசார். நல்லா கவனிங்க, ஒருவன் லோத்து அண்ணன் மகன், ஆபிரகாமுக்கு மகனாக இருக்கக்கூடிய எல்லா தகுதியும், அவனுடைய ஆபிரகாமுடைய சொத்துக்கு வாரிசாகக்கூடிய எல்லா தகுதியும் இருந்த லோத்து நடுவில் என்ன பண்ணிட்டான், பிரிஞ்சு போயிட்டான். இந்த எலெயாசார் ஆபிரகாமுடைய வீட்டிலே பிறந்த 2வது ரேஸ். ஃபஸ்ட்டு லோத்து இருக்கிறாரு லைனில், ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுற அந்த ஓட்ட பாதையை நீங்கள் நல்லா மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டில் லோத்து இருக்கிறாரு, 2வது எலெயாசார் நிற்கிறாரு. இந்த எலெயாசார் யாருன்னா, ஆபிரகாமுடைய வீட்டிலே பிறந்த பிள்ளை. அடுத்து, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, கர்ப்ப பிறப்பு அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய ரத்தத்திலே உரிமை உள்ளவன் தான்ப்பா உனக்கு சுதந்திரவாளி. உன் ரத்தத்திலே உன்னுடைய ரத்தத்திலே யாருக்கு உரிமை இருக்கோ அவனுக்கு தான் சுதந்திரம். அதுக்கு முன்னாடி சொல்லும், இவன் தான் என் வீட்டில் என்ன பண்றான், ஃபுல்லாவே வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான். இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஞாபகம் வரும், ஆண்டவர் சொல்லுவார் மோசேவை பார்த்து, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பாருங்க, மோசேவும் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. ஏன் தெரியுமா, அவர்களுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கி வந்தது உண்மைதான், ஆண்டவர் அவர்களுக்காக செங்கடலை பிளந்தது உண்மைதான். ஆனால் அவர்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சுதந்திரவாளி கிடையாது. அவன் என்னதான் உன் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கட்டும், வீட்டில் உயர்ந்தவனா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஆனா அவன் உன் மகன் கிடையாது. அப்போ 2வது, ஃபர்ஸ்ட் லோத்து அவுட்டு, 2வது எலெயாசார் அவுட்டு. இப்போ 3வது ஒரு ரேஸ்ல இருக்கிற இன்னொரு ஆளை குறித்து பார்ப்போம். இஸ்மவேல். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17-18.
அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, ஆபிரகாமுக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியா, 100 வயதுல ஒருத்தனுக்கு பிள்ளை பிறக்குமா, சாராளுக்கு 90 வயதாயிற்று, அவள் எப்படி பிள்ளை பெறுவாள்னு நினைத்து கொண்டு அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு. அடுத்த வசனத்துல பாருங்க, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். போதுமா? ஸோ இஸ்மவேலை ஆபிரகாம் என்ன பண்றாரு, இவன் தான் என்னுடைய மகனா இருப்பான், இதுக்கு மேல எனக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு மகன் என்ன பண்ண முடியாது, பிறக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு இந்த 3வது ரேஸ்ல யாரை கொண்டு வந்து வைக்கிறார் ஆபிரகாம் அப்படின்னா இஸ்மவேல். லேன் 1ல யார் ஓடுறா, லோத்து. லேன் 2ல யார் ஓடுறா, எலேசர். லேன் 3ல யார் ஓடுறா, இஸ்மவேல். இஸ்மவேல் ஏன் பிள்ளையாக கூடாது? நீங்க தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அவனும் ஆபிரகாமின் ரத்தம் தானே. கரெக்ட், ஆபிரகாமின் ரத்தம் தான். ஆனா அவன் யாருக்கு பிறந்தான் என்பதை பார்க்க வேண்டும். அவன் எகிப்து தேசத்து ஸ்திரீயாகிய ஆகாருக்கு பிறந்தான். எகிப்து என்றாலே என்ன அப்படின்னா உலகத்தோடு கலந்தவன். எகிப்துனாலே என்ன அப்படின்னா உலகம். பாருங்க, இன்னொரு வசனம் கூட இருக்கு, ஆதியாகமம் 21:21 வாசிங்க. அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். பாருங்க, ஆகாரும் எகிப்து தேசத்து பெண். அந்த அம்மா என்ன பண்றாங்க, பிள்ளைக்கும் எகிப்து தேசத்து பெண்ணை என்ன பண்றாங்க, கட்டி வைக்கிறாங்க. இது ஒரே நல்ல நிலம்தான். ஆபிரகாம் என்ற ரத்தத்தில் பிறந்தவன் தான். ஆனால் எப்படி ஒரு நல்ல விதையும் களையும் ஒன்றாய் விளையுதோ அதுபோல பிறந்தவன் தான் இந்த இஸ்மவேல். அப்போ இந்த ரத்தம் ஆபிரகாமின் ரத்தமா இருந்தாலும் அந்த உலகத்தோடு கலந்ததினால் அவன் பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து என்ன பண்ணிட்டான், மாறி போயிட்டான். இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசனத்தை வாசிக்க வேணாம். ஆதியாகமம் 25:6 என்ன சொல்லுது அப்படின்னா, இதற்கு பிறகு அநேக பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு பிறந்தார்கள். எதற்கு பிறகு அப்படின்னு கடைசியா வர நான், கடைசி காலத்தில் ஆபிரகாமுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். வசனம் சொல்லும், அவர்களுக்கு ஆபிரகாம் வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். ஜஸ்ட் கிஃப்ட். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்துல பங்கு கிடையாது. கடைசி காலத்தில் அவங்களுக்கு அநேக ஆபிரகாமுக்கு கேத்துராள் என்ற ஒரு மனைவி வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கிஃப்டை கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, அனுப்பி விட்டுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு லோத், 2வது எலேசர், 3வது யாரு, இஸ்மவேல், 4வது அதற்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் 4. இப்போ கடைசியாக ஒருத்தர் ரேஸுக்கு வரார். அவர் தான் ஈசாக்கு. ஈசாக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த பிள்ளை. வாசிங்கள் ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். பாருங்க, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி அப்படின்னா அவர் வாக்கு பண்ணினபடி, அவர் முன் குறித்தபடி சாராள் பேரிலே கடாட்சமானார். அப்புறம் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். பாருங்க, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அதற்கு பிறகு சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அந்த குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தார். இத்தனை பேர் ரேஸ்ல ஓடினாங்கல்ல, யாராலையுமே அந்த வாக்கு தத்தத்தை பெற முடியவில்லை. ஆனால் ஈசாக்கு மட்டும்தான் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டான். ஏன் அப்படின்னா அந்த ஆபிரகாமுடைய ரத்தம் அந்த ஈசாக்குக்குள்ளா இருக்கிறது. அவள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி அந்த ஈசாக்கா இருந்தான். நல்லா கவனிங்க, நாம் முதலாவது ஆண்டவரோடு கூட இருந்து லோத்தை போல முதலாவது ஆண்டவரோடு கூட புத்திரனா ஆயிரணும், நம்ம எப்படியாவது பிள்ளையா மாறிடணும்னு ஓடுறோம். ஆனால் நடுவில் உலகத்தை பார்த்து என்ன பண்ணிடுறோம், ஆஹா இது ரொம்ப அழகாக இருக்கே, இந்த காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, இந்த காரியம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், பிரிந்து நாம் போயிடுறோம். இன்னொன்று,
எலியாசார் போல நம்ம வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறோம், அங்கேயே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஒரு ரத்தம் இல்லை. ஆண்டவருடைய ரத்தத்திற்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும். அடுத்து 3வது இஸ்மவேல், உலகத்தோடே பிறந்தவன். உலகத்தோடு இருந்த அந்த கலை போல என்ன பண்ணுவான், நம்ம கூடவே வளருகிறவன். செடிக்கும் கலைக்கும் என்ன பண்ணாது, வித்தியாசமே தெரியாது, செடி மாதிரியே இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு கலை ஒரு கட்டத்தில் தான் தெரிய ஆரம்பிக்கும், இது கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கலையை என்ன பண்ணணும், பிச்சு தூக்கி போடணும். அப்போது இஸ்மவேலாலே என்ன பண்ண முடியாது, பிள்ளையாக மாற முடியாது. அதற்கு பிறகு வெகுமதிகளை வாங்கி கொள்வதற்காக நிறைய பிள்ளைகள் மாதிரி ஒரு வெகுமதி, ஆண்டவர்கிட்ட இது வேணும், அது வேணும், கார் வேணும், வீடு வேணும், லோன் வேணும், இது வேணும்ன்ட்டு. அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. ஆண்டவருடைய இரத்தத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும். அவருடைய இரத்தத்தில் உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நீங்கள் தரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளாக மாற முடியும். அந்த இரத்தத்தை ஆண்டவர் செலுத்திய இடம்தான் சிலுவை. அந்த சிலுவையில் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து, நம்மை அடிமையாக இருந்தோம், எங்கேயோ இருந்தோம், நம்மை பிள்ளைகளாக என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். இல்லை, கர்த்தர் இந்த நாளில் ஒரு அருமையான காரியத்தை உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். நாம் ஏன் விசேஷித்தவர்கள்? ஏன்னா மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம், பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். நம்ம அப்பான்னு தைரியமாக கூப்பிடலாம். ஆபிரகாமாலாம் கூப்பிட முடியாது. ஆபிரகாம் தேவனேன்னு கூப்பிட, நம்மள அப்பா ஏசப்பா அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம தாராளமாக கூப்பிடலாம். ஏன்னா நம்மை பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். இந்த நாளில் நல்ல இந்த செய்தியை கேட்டீங்க. நம் பிள்ளைகள் என்பதை நல்லா என்ன பண்ணுங்க, யோசிங்க. யோசித்து அது உரிமையாக கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. அப்படியே கண்களை மூடுவோமா? ஏசப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமது கிருபை உம்முடைய தயவு இருக்கட்டும். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே, மக்களை ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. உமது கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய பரிபூரண ஆண்டவரே பாதுகாப்பு இவர்களோடு கூட இருக்கட்டம்ப்பா. நீரே காத்துக்கொள்ளுங்க, நீரே வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக, எல்லாருடைய பண தேவைகளை சந்திப்பீராக, எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனை ஆண்டவரை கொடுப்பீராக. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்ட ஆண்டவரை, எல்லா வியாதிகளும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் மறையட்டப்பா. அது கரமுடைய கிருபையுடைய தயவு இருக்கட்டும். மீட்பு ரட்சகமான இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியங்கள் நம்பிக்கை வாசல் ஊழியங்கள் பட்டாபுரம் பகுதியிலே தென்றல் நகர் ஏரிக்கரை அருகினிலே நாங்கள் சபை வைத்திருக்கிறோம். எங்களுடைய சபை ஆராதனை காலை 10 மணியிலிருந்து, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை நடைபெறும். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வேறு எந்த சபைக்கும் போகவில்லை என்றால் நீங்கள் பங்கு பெறலாம். கீழே காண்பிக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். எங்களுடைய ஒரு ஊழிய தரிசனம் ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, 1,00,000 ஜெப வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதை என்னுடைய சகோதரரும் நானும் சேர்ந்து, என்னுடைய சகோதரர் அந்தோணிராஜன் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஊழிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஸோ 1,00,000 ஜெப வீரர்களை நாம் உருவாக்க வேண்டும். தேசத்திற்காகவும் தினமும் நடக்கிற காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கவும் அதை உருவாக்க வேண்டும் என்று நாம் யோசித்திருக்கிறோம். இந்த காண்பிக்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை, நாங்கள் எந்த காரியத்தையும் கேட்க மாட்டோம். ஜெப விண்ணப்பங்களை அனுப்புவோம். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கண்டிப்பாக எழுப்புவார். தாகமுள்ள ஜனங்களை எழுப்புவார் என்பது எங்களுடைய விசுவாசம். அதுவே எங்களுடைய தரிசனம். இந்த தரிசனத்தில் நீங்களும் ஒரு பங்காய் மாறுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.